திமுக தேர்தல் அறிக்கை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். வெங்கடேசனை ஆதரித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தலைமையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், திமுக தேர்தல் அறிக்கை மகளிருக்கான அறிக்கையாக உள்ளதாகவும், இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வரை பிழையில்லா கடன் உள்ளிட்டவை பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். கலைஞர் ஐயாவும் இன்னைக்கு தெய்வமா இருந்து நம்ம வழி நடத்துறாரு. அதனால 2 தெய்வங்களும் சேர்ந்து இந்த கூட்டணிய வெற்றி கூட்டணியா மாற்றுவாங்க. அண்ணன் ஸ்டாலின் உறுதியா வெற்றி பெற்று 2வது முறை முதலமைச்சர் ஆவது உறுதி உறுதி உறுதி. அப்போ இந்த கூட்டணியும் வெற்றி பெறும் சொல்றேன். திமுக தேர்தல் அறிக்கை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். வெங்கடேசனை ஆதரித்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தலைமையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், திமுக தேர்தல் அறிக்கை மகளிருக்கான அறிக்கையாக உள்ளதாகவும், இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வரை பிழையில்லா கடன் உள்ளிட்டவை பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். கலைஞர் ஐயாவும் இன்னைக்கு தெய்வமா இருந்து நம்ம வழி நடத்துறாரு. அதனால 2 தெய்வங்களும் சேர்ந்து இந்த கூட்டணிய வெற்றி கூட்டணியா மாற்றுவாங்க. அண்ணன் ஸ்டாலின் உறுதியா வெற்றி பெற்று 2வது முறை முதலமைச்சர் ஆவது உறுதி உறுதி உறுதி. அப்போ இந்த கூட்டணியும் வெற்றி பெறும் சொல்றேன்.